Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டார்டர் பண்ண போறேன். அது என்னன்னா கோபி 65. அதுக்கு தேவையான பொருள் என்னலான வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் 500 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் கலர் பவுடர் 1/4 டீஸ்பூன், அரை லெமன் வச்சுருக்கேன், அப்புறம் சோள மாவு ஒரு அரை கப் வச்சுருக்கேன், அப்புறம் மைதா ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல எல்லாத்தையும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலை எடுத்துகிட்டு அந்த பவுலில் இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சோள மாவு மைதா மாவு வச்சுருந்தோம்ல அதையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரை லெமன் வச்சுருந்தோம்ல இந்த லெமனையும் நம்ம இதிலேயே புழிஞ்சிடலாம். அரை லெமன் புழிஞ்சாச்சு. அரை லெமன் புழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி வந்து கொஞ்சமா விடணும், நிறைய விட்டுடாதீங்க. கொஞ்சமா தெளிச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் வந்துட்டு உப்பு வந்துட்டு 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் நிறைய போட வேணாம். நீங்கள் இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்குதோ அதை நீங்கள் இதிலையே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து எங்கள் வீட்டில் காரம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இப்போ இதோட ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரில் இருந்துட்டு தண்ணி விடும். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப வந்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேணா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலிஃப்ளவரை சேர்க்குறேன். இதில் காலிஃப்ளவர் சேர்த்துட்டேன். இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அந்த மொட்டை மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த காம்போடு கட் பண்ணிட்டிங்கன்னா தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படின்னா ரொம்ப அழுத்தி பசையாதீங்க. கீழேருந்து இப்படி மேலோட்டமாக அப்படியே கொண்டு வந்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லையும் இந்த மேரினேட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்க எல்லா காலிஃப்ளவர்லையும் இந்த மாவு படிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் இதுவே கரெக்டாக தான் இருக்குது. நான் 2 தடவை தான் வந்து தெளித்தேன். அதுலேயே எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும். அதை பண்ணையிலேயே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது தெரியும். ப்ளஸ் இது நீங்கள் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் ஊற வைப்பீங்க. ஏன்னா அந்த மசாலா போயிட்டு காலிஃப்ளவரில் வந்து சாரணும். அப்போ வந்து இப்போ ஊரையில் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு தண்ணி விடும் வேறு. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பாருங்கள் மோஸ்ட்லி நான் எல்லாத்துலேயும் வந்து கோட் பண்ணிட்டேன்.
இப்போது இதில் வந்துட்டு இன்னும் ஒரு டிப் சொல்கிறேன் நான். இப்போ நான் மைதா ரெட் கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். ரெட் கலர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு உடம்புக்கு கெடுதின்னு நினச்சிங்கன்னா ஓகே, வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். அது மாதிரி நிறைய பேர் க்ளூட்டன் ஃப்ரீ இருப்பாங்க. க்ளூட்டன் ஃப்ரீ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு மைதா கோதுமை எல்லாம் ஒத்துக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா மைதாவை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு கார்ன்ஸ்டார்ச் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூட கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து போய் பொரிச்சு எடுக்கலாம். இன்னொன்றுனா, நீங்கள் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இதுலேருந்து 10 நிமிஷம் தான் நான் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இதுலேருந்து தண்ணி விடலை. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா தண்ணி விடும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே வந்து சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பொரிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் இதில் போடலாம். காலிஃப்ளவரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே அப்படியே போடாமல் ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அதோட கிறிஸ்பி இருக்குதான்னு பாருங்கள். அப்படி கிறிஸ்பி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரே ஒரு இது போட்டு செக் பண்ணுறேன். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒன்றை போட்டு செக் பண்ணி பார்த்தேன்ல. ஸோ அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர்லாம் வெந்துருச்சு. நீங்கள் கிறிஸ்பியாக இருக்கிறது எப்படி தெரியும்னா, இப்படி எடுத்து இப்படி ஷேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலகலன்னு சத்தம் கேட்கும். இப்படி கேட்டாலே வந்து கிறிஸ்பி இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படி எதுவும் கேட்கலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக டச் பண்ணி பார்த்தாலே இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறது தெரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்போம். ஒன்று ஒன்றா போடுங்க. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. மேலேருந்து இப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் உங்கள் கையில் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பக்கம் வச்சு போடுங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு போடுங்க. மொத்தமாக இப்படி அள்ளி இப்படி போடாமல் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் வந்துட்டு தனித்தனியாக அழகாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, கடாயில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதை மட்டும் லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா மேலே வந்துடும். ஸோ அப்படியே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சட்டிக்கிட்ட நிற்கல, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வேலை செய்யணும். இப்போ இது வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா உள்ளே வந்து வெந்திருக்காது, மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கட் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஷேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். வேணா நீங்கள் லைட்டாக சும்மா சூடாக இருக்கும், ரொம்ப பார்த்து பண்ணுங்கள்.
தொட்டு பாருங்க, அந்த பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேட்ச் போட்டு பொரிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேட்ச் போட போகிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சிக்கன் 65 மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ரெட் கலர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு அப்பிடைட்டிங்காக இருக்குது. பார்க்கவே சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இப்போ அடுத்த பேட்ச் போட போகிறேன். அடுத்த பேட்ச்சு ஒன்று ஒன்றா பார்த்து போடுங்க. எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது பேட்சும் போட்டு அதுவும் ஆயிடுச்சு. இது ஆகிறதுக்கான நேரம் எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு அப்பப்போ லைட்டாக இப்படி கிண்டி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக குக் ஆகும். இப்போது நான் கிண்டி விட்டு எனக்கு எல்லாமே ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். என்னோட கோபி 65 ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்குது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.